TS Tamil Storybox. ஒரு ஊரில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பெரிய கட்டிடங்களோ செல்வந்தர்களின் பங்களாக்களோ இல்லை. மண் வாசனை வீசும் குடிசைகள், பசுமையான வயல்கள், மழை வந்தால் களிமண் வாசம் வீசும் தெருக்கள். அதுவே அந்த ஊரின் அழகு. அந்த கிராமத்தின் ஓரத்தில் பனை ஓலைகளால் மூடப்பட்ட ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள் முருகன் மற்றும் மீனா. இருவரும் கணவன் மனைவி. வாழ்க்கையில் அதிக வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அன்பு அளவில்லாதது. முருகன் தினமும் காலையில் 4 மணிக்கே எழுந்து விடுவார். குளிர் காற்றை பொருட்படுத்தாமல் பழைய சட்டையை அணிந்து தோளில் துண்டு போட்டுக்கொண்டு வேலை தேடி வெளியே செல்வார். எப்போது கட்டிட வேலை கிடைத்தாலும் செய்வார். சில நாட்களில் வயல்வெளியில் வேலை செய்வார். சில நாட்களில் மணல் தூக்கும் வேலை செய்வார். வேலை கிடைக்காத நாட்களில் வெறும் கையோடு திரும்பி வருவார். மீனா வீட்டிலேயே சிறிய வேலைகள் செய்து குடும்பத்தை நடத்த உதவுவார். ஊரில் வீடுகளுக்கு சென்று பாத்திரம் கழுவுவார். சில சமயம் இட்லி மாவு அரைத்து கொடுத்து சிறிது பணம் சம்பாதிப்பார். அவர்களுக்கு 2 குழந்தைகள். பெரியவன் கார்த்திக், சிறுமி காவ்யா. கார்த்திக் 10 வயது, மிகவும் புத்திசாலி. பள்ளியில் எப்போதும் முதல் மாணவன். ஆசிரியர்கள் அனைவரும் அவனை பாராட்டுவார்கள். காவ்யா 7 வயது, எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும். வீட்டில் வறுமை இருந்தாலும் அவள் முகத்தில் கவலை இருக்காது. ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. குடிசையின் கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. மீனா பழைய பாத்திரங்களை அந்த சொட்டும் இடங்களின் கீழ் வைத்து தண்ணீரை பிடித்தாள். கார்த்திக் அமைதியாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். அம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல பீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க என்று மெதுவாக சொன்னான். மீனாவின் முகம் உடனே மாறியது. அவர் முருகனை பார்த்தார். முருகன் தலை குனிந்தார். அன்றைய தினம் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. நாளைக்கு கட்டிடலாம்பா என்று மெதுவாக சொன்னார். ஆனால் கார்த்திக் உண்மையை புரிந்து கொண்டான். அவன் எதுவும் பேசவில்லை. அந்த இரவு முருகன் தூங்க முடியாமல் வெளியே அமர்ந்து இருந்தார். மழை துளிகள் அவர் முகத்தில் விழுந்தன. என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்று மனதில் நினைத்து அழுதார். அடுத்த நாள் காலையில் மீனா தனது திருமணத்தில் அணிந்திருந்த ஒரே தங்க மூக்குத்தியை எடுத்தார். அதை முருகனிடம் கொடுத்தார். இதை விற்று பணம் வாங்கிட்டு வந்து பீஸ் கட்டுங்கள் என்றார். முருகன் அதிர்ச்சி அடைந்தார். இது உன் நிறைவு சின்னம் மீனா என்றார். நம்ம பிள்ளைகளோட படிப்பை விட பெரிய நினைவு சின்னம் எதுவும் இல்லை என்று கண் கலங்கினார். அந்த வார்த்தை முருகனின் இதயத்தை தொட்டது. அவர் அந்த மூக்குத்தியை விற்று பணம் வாங்கி வந்து கார்த்திக்கின் பள்ளி கட்டணத்தை செலுத்தினார். காலம் நகர்ந்தது. வறுமை மட்டும் அவர்களின் வீட்டை விட்டு செல்லவில்லை. ஒரு நாள் முருகன் கட்டிட வேலையில் இருந்தபோது மேலிருந்து ஒரு பெரிய மரத்தடி அவர் காலில் விழுந்தது. அவர் வலியால் அலறினார். அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள். மருத்துவர் கூறினார், குறைந்தது 2 மாதம் வேலை செய்யக்கூடாது என்று. அந்த செய்தி குடும்பத்தை உடைத்தது. வீட்டில் வருமானமே இல்லாமல் போனது. மீனா இன்னும் அதிக வேலை செய்யத் தொடங்கினார். காலை வீட்டு வேலை, மதியம் வயல்வெளி, இரவு இட்லி மாவு அரைப்பது. அவர் உடம்பே சோர்ந்து போனது. ஆனால் குழந்தைகள் முன் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் வீட்டில் சாப்பிட அரிசியே இல்லை. காவ்யா பசியால் அழுதாள். அம்மா, எனக்கு பசிக்குது என்றாள். மீனா உள்ளே சென்று அமைதியாக அழுதாள். பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டாள். இது சூப் மாதிரி இருக்கும், குடிமா என்றார். காவ்யா அதைப்போல் மகிழ்ச்சியாக குடித்தாள். அதை பார்த்த கார்த்திக் மனது உடைந்தான். அப்போது கார்த்திக் அழுதபடி சொன்னான், அப்பா, நீங்களும் அம்மாவும் கஷ்டப்படுவதை பார்க்க முடியல என்று. அந்த வார்த்தை கேட்டதும் முருகன் அழுதார். அவர் மகனை கட்டிப்பிடித்தார். ஒரு நாள் இரவு முருகன் கடுமையான காய்ச்சலால் விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர் சொன்னார், உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும், இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து. ஆபரேஷனுக்கு தேவையான தொகை 1,00,000 ரூபாய்.
அந்த தொகை அவர்களுக்கு கனவிலும் நினைக்க முடியாத ஒன்றான். மீனா வீடு வீடாக சென்று உதவி கேட்டார். சிலர் உதவினார்கள், சிலர் அவமானப்படுத்தினார்கள். மீனா எல்லாவற்றையும் சகித்தார். அப்போது கார்த்திக் ஒரு முடிவு எடுத்தான். பள்ளியில் நடக்கும் மாநில அளவிலான அறிவுப் போட்டியில் கலந்து கொண்டான். முதல் பரிசு ₹1,00,000. இரவு பகலாக படித்தான். பசியோ தூக்கமோ இல்லாமல் முயற்சி செய்தான். முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. முதல் பரிசு அரசு பள்ளி மாணவன் கார்த்திக். அந்த அரங்கமே கைத்தட்டலால் முழங்கியது. கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த பரிசு என் அப்பாவுக்காக என்றான். அந்த பணத்தில் முருகனின் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்தது. வாழ்க்கை சற்று சீராக ஆரம்பித்தது. ஆனாலும் விதி இன்னொரு சோதனையை வைத்திருந்தது. முருகனின் தம்பி செல்வம் பல ஆண்டுகளுக்கும் பிறகு ஊருக்கு வந்தார். அவர் நகரத்தில் வசித்து வந்தார். அழகான உடைகள், பெரிய பேச்சு. அவர் முருகனிடம் சொன்னார், அண்ணா, நம்முடைய நிலத்தை விற்கலாம், நல்ல விலை கிடைக்கும். முருகன் முதலில் மறுத்தார். ஆனால் செல்வம் இனிமையாக பேசி சமாதானப்படுத்தினார். அந்த நிலமே அவர்களிடம் இருந்த கடைசி சொத்து. நிலம் விற்கப்பட்டது. பணம் முழுவதும் செல்வத்தின் கையில். நாளைக்கு கொண்டு வராரேன் என்று சொல்லி சென்றவர் திரும்பி வரவில்லை. முருகன் உடைத்தார். மீனா அமைதியாக கண்ணீர் வடித்தார். அந்த இரவு கார்த்திக் தன் தந்தையிடம் சொன்னான், நம்முடைய பணம் போகலாம், ஆனால் நம்பிக்கை போகக்கூடாது. ஆண்டுகள் கடந்தன. கார்த்திக் கல்லூரியில் சேர்ந்தார். படிப்புடன் வேலையும் செய்தார். இரவு நேரங்களில் உணவகம் ஒன்றில் வேலை, பகலில் கல்லூரி. தூக்கம் இல்லாமல் உழைத்தார். ஒருநாள் அவரது திறமையை கவனித்த பேராசிரியர் ஒருவர் அவருக்கு உதவித்தொகை ஏற்பாடு செய்தார். அதன் மூலம் கார்த்திக் சென்னை பெரிய கல்லூரியில் மேல் படிப்பை தொடர்ந்தார். சென்னைக்கு சென்ற முதல் நாள் அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. பெரிய நகரம், அறிமுகம் இல்லாத மக்கள், சாப்பிட பணமில்லை, தங்க இடமில்லை. ஒரு சிறிய விடுதியில் 4 பேருடன் தங்கி வாழ்ந்தார். இரவில் ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலை, காலையில் கல்லூரி, மதியம் நூலகம். ஆனால் அவர் ஒரே விஷயத்தை மட்டும் மனதில் வைத்திருந்தார், என் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும். ஒருநாள் கல்லூரியில் பெரிய நிறுவனம் ஒன்று போட்டி வைத்தது. ஏழை மக்களுக்கு உதவும் புதிய தொழில்நுட்ப யோசனை சொல்ல வேண்டும் என்று. கார்த்திக் தனது கிராம வாழ்க்கையை நினைத்தான். அவர் குறைந்த செலவில் இயங்கும் தண்ணீர் சேமிப்பு கருவி ஒன்றை உருவாக்கினார். அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நிறுவனமே அவரை வேலைக்கு தேர்வு செய்தது. மாத சம்பளம் ₹1,00,000. அந்த செய்தியை கேட்டு கார்த்திக் முதலில் அழுதார். உடனே கிராமத்திற்கு போன் செய்தார். அம்மா, இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது என்றான். மீனா பேச முடியாமல் அழுதாள். காவ்யாவும் வளர்ந்து கொண்டிருந்தார். அவரும் படிப்பில் மிகவும் சிறந்தவர். அதில் கல்வி கடன் மற்றும் உதவித்தொகை ஆவணங்கள் இருந்தன. என் தங்கை டாக்டர் ஆகணும், அது என் கனவு என்றார். காவ்யா அழுதபடி அண்ணனை கட்டிப் பிடித்தார். காலங்கள் கடந்தன. இறுதியில் மருத்துவ படிப்பு முடிந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு முருகனை ஏமாற்றி சென்ற செல்வம் மீண்டும் கிராமத்துக்கு வந்தார். இந்த முறை அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். அவர் தொழிலில் எல்லாம் இழந்துவிட்டார். ஆனால் முருகன் மற்றும் அமைதியாக அவனை வீட்டுக்குள் அழைத்தார். செல்வம் அழுதார். அண்ணா, நான் உங்களை ஏமாத்திட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். முருகன் மெதுவாக சொன்னார், பணம் போனால் சம்பாதிக்கலாம், ஆனால் உறவு போனால் திரும்ப கிடைக்காது என்று. காலம் வேகமாக ஓடியது. கார்த்திக் பெரிய நிறுவனத்தின் இயக்குநராக உயர்ந்தார். காவ்யா கிராம் மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் மருத்துவராக புகழ் பெற்றார். ஒருநாள் கிராமத்தில் பெரிய விழா நடந்தது. அந்த விழாவில் முருகன் மற்றும் மீனாவை மேடைக்கு அழைத்தார்கள். இந்த கிராமத்தின் உண்மையான ஹீரோகள் இவர்கள்தான் என்று ஊர் தலைவர் கூறினார். முழு கிராமமும் கைத்தடித்தது. முருகனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எங்களிடம் பணமில்லை, ஆனா பாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அதுதான் எங்களை இங்கே கொண்டு வந்தது என்றார். ஒருநாள் அதிகாலை முருகன் அமைதியாக வீட்டின் முன் அமர்ந்திருந்தார். சூரிய உதயத்தை பார்த்து கொண்டிருந்தார். கார்த்திக் அருகில் வந்து அமர்ந்தார்.
என்ன அப்பா என்றார். முருகன் சிரித்தார். நான் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைந்துவிட்டேன். எப்படி அப்பா? என் பிள்ளைகள் நல்ல பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. சில நாட்களுக்குப் பிறகு முருகன் தூக்கத்திலேயே அமைதியாக உயிரிழந்தார். முழு கிராமமும் அழுதது. அவரது இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். ஒரு காலத்தில் உதவி கேட்டு வீடு வீடாக சென்ற குடும்பம் இன்று 1000 பேரின் மனதில் இடம் பிடித்திருந்தது. காவ்யா தந்தையின் புகைப்படத்தை பார்த்து அழுதார். நீங்க எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க அப்பா என்றார். கார்த்திக் தன் தாயின் கையை பிடித்தான். அப்பா இல்லை என்றாலும் அவர் கற்றுத்தந்த வாழ்க்கை நம்முடன் இருக்கிறது என்றார். வறுமை ஒரு குடும்பத்தை சோதிக்கலாம், பசி மனிதனை அழவைக்கலாம், துரோகம் வாழ்க்கையை உடைக்கலாம். ஆனால் ஒரு தாய் தந்தையின் உண்மையான பாசத்தையும் தியாகத்தையும் எந்த கஷ்டமும் தோற்கடிக்க முடியாது. குழந்தைகளுக்காக உயிரையே அர்ப்பணிக்க கூடியவர்கள் யார் என்றால் அது பெற்றோர்கள் மட்டுமே.